தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய காரணம் என்ன சார்? அதாவது விஜய் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியாக பயங்கர சமூக விரோதியை காட்டி திரைப்படங்கள் எடுத்திருக்காப்புல. தொடர்ந்து அந்த சர்ச்சைக்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். விஜயை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம், அது வேற விஷயம். அது எங்களுக்கு உண்டான ஒரு அரசியல். அதில் திமுகவோ அல்லது பாஜகவோ உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. மும்பை குண்டுவெடிப்பை பற்றி எடுக்கணும். மும்பை கலவரம் நடந்தது, 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, 1,00,000 கோடி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. அப்போ அந்த கலவரத்துக்கு காரணமான அந்த கலவரத்தை உருவாக்கிய கருவா வச்சு நீங்கள் யாராவது ஆன்மீக ஒரு படம் எடுக்க உங்களால் தெரிவித்தாங்க. விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு, முதல்வர் சீட்டில் உட்காந்துருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. 7-7% வாக்கு வாங்க, ஒரு 10% வாக்கு வாங்க, அதுக்கு மேலே தான் வாய்ப்பு. செங்கலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடார் ரஹீம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. அதாவது அகில இந்திய முஸ்லீம் லீக் ஜமாத் தலைவர் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் வந்துட்டு நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய காரணம் என்ன சார்? அதாவது விஜய் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரோதியா காட்டி திரைப்படங்கள் எடுத்திருக்காப்புல. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்தந்த கட்டத்தில் வந்து அவரை கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதெல்லாம் வேற விஷயம். நானே வந்து பல வீடியோக்களை வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமா பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இவர் யூபியில் இருக்காரு, அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துன்னு வச்சிருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை இவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் எனக்கு கேள்வியா வந்து முன்னாடி வரும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இவர் வந்து சமீபத்துல வந்து இவர் யார் என்னன்னு நமக்கு தெரியாது. இந்நிலையில் தான் சமீபத்தில் என்ன பண்றாரு, இந்திய கிரிக்கெட் வீரர் சமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து நோம்பு நேரத்துல வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்ல தண்ணி குடிப்பாப்புல. அதை விமர்சனம் பண்ணி அதை உத்தரவு ஒன்று போட்டார். இவர் வந்து முஸ்லீமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பத்வான்னு சொல்லுவாங்க, அது கொடுத்தார். கொடுக்கும்போது தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் போய் தேடுறேன், யார் இவர், அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துன்னு சொல்றாங்க, யார், இவருடைய செயல்பாடுகள் என்ன, சோசியல் மீடியாவில் பெரும்பாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லி தேடும்போது இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து சிஏ என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்தாங்களே மத்திய அரசு, குடியுரிமை திருத்த, அந்த குடியுரிமை திருத்த சட்டம் பாஜக கொண்டு வந்தது ஆதரிச்சவர் இவர். இப்ப சமீபத்துல வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தது ஆதரிக்கிறவர். அகண்ட பாரத்ன்னு சொல்லக்கூடிய அகண்ட பாரத்ன்னு சொல்லி பிரதமர் மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் முன்மொழிஞ்சாங்கன்னா அதை வரவேற்க நான் தயாருன்னு சொன்னவர். அப்போ இவர் வந்து ஒரு பாஜகவினுடைய ஊதுகுழலா இருக்கிறார். சொல்லணும்னா பாஜகவுடைய ஊதுகுழலா இருக்கிறார். அப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு, அதாவது வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து சரின்றாரு, சிஏ அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து சரின்றாரு, அகண்ட பாரதத்துக்கு வந்து மோடியும் யோகியும் முன்வைஞ்சாங்கன்னா நான் வழிமொழி தயார்ன்றாரு. அப்படியாப்பட்ட நபர் தான் சமிக்கு எதிராக பத்வா கொடுக்குறாரு. நோன்பு நேரத்துல அவர் ஒரு இந்திய கிரிக்கெட்ல வந்து விளையாடுறாரு, ஒரு பிளேயரா இருக்காரு. பட் அந்த நாளைக்கு என்னால் நோன்பு நான் வர முடியாது விளையாட்டுக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா சொற்பமான ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு முஸ்லீம்களுக்கு. அப்போ அவர் விளையாடுறான்னு சொன்னால் நோன்பு வந்து அன்னைக்கு வைக்கலாம் கூட அந்த அந்த இதுவை அவர் விட்டதுக்காக இன்னொரு நாள் வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்காக அவர் முஸ்லீமே இல்லைன்னு பத்வா கொடுக்குற அளவுக்கு இவர் யார் அப்படின்ற கேள்விக்காக தான் நான் அவரை பற்றி தேடினேன். தேடும்போது அவரை பற்றி குப்பைகளை தான் வருதே தவிர நல்லது எதுவுமே வரல. அவர் இந்த சமூக பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடினாரு, இந்த சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தாரு, அதிகாரத்தை எதிர்த்தாரு, காவல்துறை எதிர்த்தார், நீதித்துறை எதிர்த்தாரு, அதுக்காக சிறைப்பட்டார் அப்படின்ற வரலாறே அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலா, பாஜகவினுடைய ஒரு பிரச்சார பீரங்கியா தான் அவரை வந்து பேசிட்டு இருக்காருன்னா, இப்ப அவசர அவசரமா வந்து இன்னைக்கு வந்து விஜயை பத்தி இவரு அங்க இருந்து குரல் கொடுக்க, அதை இங்க ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக்க தேவையே இல்லை. அவர் யாரு,
அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ம், அவர் கொடுத்த செய்திகளை எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்தி ஆக்குறாங்க. ஆனால் ம், தலைப்பு செய்தி ஆக்குற ஊடகங்கள் எல்லாமே திமுக ஊடகங்களாக தான் இருக்கு. ஏன்னா திமுக இதுல அவர் பாஜகவினுடைய ஊதுகுழலா செயல்பட்டு இருந்தாலும், ம், அந்த அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் ம், ஷஹாபுதீன் ரஸ்வி பரேலி என்ற நபர் அவர் பாஜகவினுடைய ஊதுகுழலா செயல்பட்டு இருந்தாலும், ஆனா அவர் கொடுத்த அறிக்கை திமுகவுக்கு பக்கபலமா இருக்கு. பக்கபலமா இருக்கு. புரியுதுங்களா? திமுக ஏன் பக்கபலமா இருக்குன்னு சொன்னா, இப்ப இங்க வந்து ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணி கூட்டணி ஆயிட்டாங்க. கட்சி. அப்போ இஸ்லாமியருடைய, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் எதுவும் சிறுபான்மை வாக்குகள் அங்க போகுது. சரி, அது முடிஞ்சது. இப்ப அடுத்தது யாரு? விஜய். ம், விஜய் வந்து அடிக்கடி வந்து அவரை என்ன பண்றாரு, நானும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாளர்ன்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமியர் வாக்கு அங்கங்க போயிடக்கூடாது. அப்போ ம், என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒரு நபர் கொடுத்த அறிக்கையை இவங்க ம், ஒரு தலைப்பு செய்தி ஆக்குறாங்க. ம், ம். யாரு? திமுக ஊடகங்கள். திமுக. ம், அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவர் கொடுத்த அறிக்கை, அவர் யாருன்னா அவருக்கு பாஜக பின்புலம் இருக்கு. ம், அந்த அறிக்கையை எடுத்து இங்க ம், பெரிய அளவுக்கு புரொபகண்டா பண்ணக்கூடிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக பக்கபலமா இருக்காங்க. அப்படி ம், இருக்கும்போது, இவங்க 2 பேரும் திமுக, பாஜகவும் சேர்ந்து ஏதோ இஸ்லாமியர்கள கிள்ளு கிழியா நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ம். விஜய நான் தொடர்ந்து இந்த சர்ச்சைக்குள்ளேயே வந்துட்டு இல்ல இருக்காங்க நான் இல்லையா என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள்? விஜய நாங்க எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம். அது வேற விஷயம். அது எங்களுக்குள்ள உண்டான ஒரு அரசியல் அது. ம், ம், புரியுதுங்களா? ம். அதுல திமுகவோ அல்லது பாஜகவோ உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல. ம், ம், அப்ப எங்க இருந்த ஒரு நபர் இவரு அவசர அவசரமா இந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிதான் என்னுடைய கேள்வி. ம், ம், துப்பாக்கி படம் எடுத்து துப்பாக்கியில வந்து அந்த ஸ்லீப்பர் செல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டினாரு. எங்கேயோ ஒரு மளிகை கடையில் பங்க் கடையில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், இவங்க எடுத்துமே குண்டு வைப்பாங்க அப்படின்ற சார் மாதிரி இந்த இடத்துல காட்டினாரு. ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்விதான். இப்போ விஜய் படத்துல மட்டும்தான் முஸ்லிம்ஸை தீவிரவாதிகளா காட்டியிருக்காங்களா? எத்தனையோ நடிகர்கள் நடிச்ச படத்துல கூட நிறைய முஸ்லிம்ஸ் தீவிரவாதிகளா தான் காட்டியிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ம், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் நடிச்ச படங்கள் அப்படி காட்டியிருக்காங்க. ம், ம். அர்ஜுன் நடிச்ச படங்கள் படத்துலயும் இருக்கு. காமிச்சிருக்காங்க. ம், சரத்குமார் நடிச்ச படங்கள் இருக்கு. அப்பெல்லாம் நான் வந்து சிறையில இருந்தேன். ம், ம். 2011ல நான் விடுதலை ஆகி 2012ல வந்து துப்பாக்கி என்ற படம் வெளிவருது. அப்ப அந்த ம். துப்பாக்கி என்ற படத்துல வந்து அந்த ஸ்லீப்பர் செல்ன்ற ஒரு ஸ்லீப்பர் செல். ஆமா. ம், ம், கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்போ அந்த படத்துக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அது ம். என்னுடைய கடமை இல்லையா? ஆமா. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து சினிமாவ பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு விஜய வந்து ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரா கட் யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்க. மாட்டாங்க. இல்லையா? சினிமாவ பார்க்கல. சினிமாவை கடந்து வேற ஒண்ணு பார்க்குறாங்கன்னும்போது, அப்படி இருக்கும்போது அதனால தான் எம்ஜிஆர் இங்க முதல்வர் ஆனாரு. ம். நம்பியாரால ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியல. ஆக ஏன்னா முடியாது. வில்லன் நடிச்சார். இருக்குங்களா இல்லையா? ஆமா. ஆனா பொதுப்படையா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எம்ஜிஆரை விட 100 மடங்கு நல்ல ஒரு நம்பியாருன்றாங்க. நம்பியாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அவரால ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல. ம். அவரு அப்போ அரசியல் சினிமா பக்கமே வரலன்னு தானே எல்லாருக்கும் அப்போ தெரியும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய ரசிகர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் இல்ல. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தும் விதமா பயங்கரவாதி, தீவிரவாதி, ம், சமூக ம், விரோதி மாரி நீ காட்ட அது பொதுமக்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே முஸ்லிம்களுடைய இன்னைக்கு இந்தியாவுல வந்து முஸ்லீமா ஒரு வருஷம் வாழ்ந்தாவே முஸ்லீம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். ம், ஒரு ம், வருஷம் வாழ்ந்து காட்டிட்டா ஒரு பெரிய விஷயம் தான். ம், ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லா விஷயத்திலுமே இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திரைப்படங்களே அப்படியே எடுக்கிறீங்க. கேட்டா குண்டு வைக்கிறது முஸ்லீம் தானே. சரி, அவங்க குண்டு வைக்கிறது முஸ்லீம் தான் எடுத்துக்கோ. ம், அந்த கலவரம் நடந்தது அதை பத்தி ஏன் எடுக்க மாட்டேன்ற? மும்பை குண்டுவெடிப்பை பத்தி எடுக்கிறீங்க. மும்பை கலவரம் நடந்தது. 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. 1,00,000 கோடி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. அப்ப அந்த கலவரத்துக்கு காரணமான அந்த கலவரத்தை உருவாக்கிய கருவா வச்சு நீங்க யாராவது ஆண்மை இருந்தா ஒரு படம் எடுக்க உங்களால தில் இருக்கா? இல்லையே. ஆனா அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதோ வெறியில, ஆத்திரத்துல செஞ்ச நிகழ்வுகளை வெடிகுண்டு வழக்குன்னு சொல்லி போட்டு தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதி மாரி காட்டுறீங்களே. இது எந்த வகையில் நியாயம்? சட்டம் என்பது, நீதி என்பது சமமா இருக்கணும். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதியே இருக்கக்கூடாது. நீங்க கலவரத்தை பத்தி காட்டுங்க. துப்பாக்கி குண்டுவெடிப்பை பத்தி காட்டுங்க. அப்போ வரவேற்கிறேன். இப்போ கூட வந்து கேரளா அ மோகன்லாலும், மோகன்லால் பிருத்திவிராஜ் நடிச்ச நடிச்ச படம். எம்புரான் படம் 2 வந்திருக்கு. ம், ம். அதுல குஜராத்தை கலவரத்தை மேற்கோள் காட்டி எடுத்ததுக்காக எவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஆமா, பாஜக தரப்புல இது பண்ணிட்டு ஆமா. வராங்க. ம், 17 இடங்கள்ல சென்சார் போர்டே கட் பண்ணியிருக்கு. இதே மாரி இஸ்லாமியர்களுக்கு எதிரா வந்து தி கேரளா ஸ்டோரி வந்தது.
காஷ்மீர் ஃபைல் வந்தது. எத்தனை திரைப்படங்கள் இந்தி உட்பட எல்லா படியும் அதுக்கு வந்து நம்ம என்னதான் முறையிட்டாலும் என்னதான் சண்டை போட்டாலும் யாரும் அதை செவிசாய்க்கிறது இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரங்கள் ஊடகங்கள் நீதி எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் போன்ற நபர்களும் அது போன்ற படங்களை ஏன் எடுக்கிறாரு அப்படின்ற ஆதங்கத்தின் வெறி வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். அதை வந்து எங்கே இருந்தோ ஒரு யூபிஐ சேர்ந்த ஒரு இமாம் முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதை வந்து இங்க இருக்கிற இங்க ஊடகங்கள் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறானது. அப்போ வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு முஸ்லீமோட ஆதரவு விஜய்க்கு இருக்கும்னு சொல்ல வரீங்க? இல்ல, நான் முஸ்லீம் ஆதரவு இருக்கான்றது அவருடைய செயல்பாடுகள்ல தான் தெரியும். முஸ்லீம் அதாவது நீங்க எல்லாம் நினைப்பீங்க இந்த ஏதோ விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு முதல்வர் சீட்ல உட்காந்துருவாரு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. 7-8% வாக்குகள் வாங்கலாம், மேபி இல்லை ஒரு 10% வாக்கு வாங்கலாம். அதுக்கு மேலெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் தொடர்ந்து அரசியலில் நிக்கணும். நின்னா பலன்னு சொன்னா அப்பதான் மக்கள் வந்து இப்ப சீமான் எடுத்துங்க, கடந்த 4 தேர்தல் ஒரு 15-20 ஆண்டா வந்து மக்களோட மக்களா களத்தில் நிக்கிறார். அதனால தான் அவருக்கு இன்னைக்கு 8-10% வாக்குகள் அவருக்கு வந்திருக்கு. விஜய் மாதிரி சினிமா பிரபலம் எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை இல்லையா? ஆமா. அப்போ விஜய்க்கு வந்திருக்குன்னா இவங்க எப்படின்னு சொன்னா நிப்பாங்க, எலெக்ஷன் நின்னோன்னு ஜெயிச்சிடணும், முதல்வர் ஆயிடணும். கமலஹாசன் அப்படிதான் நின்னாரு, ஜெயிச்சு முதல்வர் வாய்ப்பு தூக்கி போட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? சிவாஜி வந்தாரு, ஜெயிச்சிடணும், வெற்றி பெறணும், முதல்வர் ஆயிடணும், இல்ல அவரும் போயிட்டாங்க. சிரஞ்சீவி வந்தாரு, முதல்வர் ஆயிடணும் பார்த்தாரு, அது முடியல. எல்லா நடிகர்களுக்கும் அப்படிதான். அப்போ கோடம்பாக்கத்துல ரிட்டையர்ட் ஆன உடனே அரசியலுக்கு வரணும், கோட்டையில போய் சீட்ல உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நபர்களை நம்ம எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? அதனால விஜய்க்கு இஸ்லாமியருடைய வாக்கு இருக்கா இல்லை பொதுவான வாக்கு இருக்கா இல்லையான்னு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். தேர்தலுக்கு பிறகு அவர் நிலைத்து நிற்கிறாரோ இல்லை கமலஹாசன் மாரி போய் திராவிட மாடல் கிட்ட சரண்டர் ஆயிடுறாருன்றது காலம் தான் போய் சொல்லும். சார், இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனை சார்ந்து மற்ற கட்சிகளும் வந்து கூட்டணி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது தாவேகா விஜய் அப்படின்னு தெரியாது. ஆனா சீமான் வந்து 99.9 விழுக்காடு சேர வாய்ப்பு இல்லை. தனித்துதான் செயல்படுவார். சீமானை பத்தி நம்ம கேரண்டியா சொல்லலாம். ஒரு கால் அந்த 1% எதை நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு 26 தேர்தல் இல்ல, அவர் ஒரு 20 விழுக்காடு அவருக்குன்னு ஓட்டு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அப்போ சில பல கட்சிகளை அவர் கூட்டணியிலே சேர்ப்பார். சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சேர்க்கும் போது இப்ப எப்படி திமுக அதிமுக மாறி மாறி பாஜகவை சேர்க்குதோ, அப்போனா சீமான் பாஜகவை சேர்க்க வாய்ப்பு இருக்கு தவிர இப்ப பாஜக கூப்பிடுறதுக்காக வாய்ப்பு போயிட மாட்டார். 99.9% அதான் நான் சொல்றேன். ஆனா விஜயை பொறுத்தவரையிலையும் எப்படி ஒரே ஒரு அமலாக்கத்துறை ரைடு விட்டாங்கன்னா அடுத்த நாள் போய் பாஜக கூட்டணி வாழ்கன்னு சொல்ல கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் சில மேடைகள்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக்காவே வந்து பாஜக வந்து எதிர்த்து தானே அவர் பேசுறாரு. யார் எதிர்க்கல? பாஜக பாயாசமாலாம் பேசி யார் எதிர்க்கல? திமுக எதிர்க்கலையாப்பா? எதிர்க்கிறதா பாஜகவை? திமுக கூட்டணி வச்சது இல்லையா? பலமுறை வச்சிருக்காங்க. இப்ப கூட கள்ள உறவோடு தானே சுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அதனால பாஜகவை எதிர்க்கிறாங்க மேடையிலன்றதுக்காக முதல்ல தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியா பாஜகவை வந்து பட்டுக்கம்பளம் விதித்து வரவேற்று எச் ராஜா போன்றவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்தது யார்? திமுக தான். இன்னைக்கு அதே திமுக தான் பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்களா இல்லையா? அதனால மேடையில பேசுறாரு விஜய். அதனால வந்து ஏன் போன வாட்டி கமலஹாசன் வந்து என்ன சொன்னாரு? பேட்டரி எடுத்துட்டு சுத்தினாரு, ஊரா சுத்தினாரா இல்லையா? ஊழலையும் அழிப்பேன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வாரிசு அரசியலையும் ஒழிப்பேன்னு சொன்னாரு. ஊழல் கிட்டையும் வாரிசு அரசியல் கிட்டதான் போய் சரண்டர் ஆகி காலையில் மண்டிட்டு கிடக்குறாரு ஒரு எம்பி சீட்டு மேல் சபை சீட்டுக்காரு. அதனால இதெல்லாம் அரசியல் டயலாக் எல்லாம் வந்து பெருசா நம்ம பார்க்க முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுக வந்துட்டு பாஜகவோட கள்ள தொடர்பு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்டிகே கட்சி வந்து அதான் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு பாஜகவோட பி டீம் சொல்லிட்டு இருக்காங்களா, அது உண்மையா சார்? என்டிகேவுக்கு மட்டும், அதாவது நாம் தமிழர் கட்சியை மட்டும் அப்படி சொல்லலை, என்னையே சொல்றாங்க. உங்களையும் சொல்றாங்க. நானும் திமுகவை கடுமையா எதிர்த்து களமாறதுனால இவர் வந்து பக்கா பாஜக காரன் அப்படின்றாரு. இப்போ உங்க
நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்ககிட்ட நேர்காணல் எடுத்தாரு, பாபு பரமேஸ்வரன்ட்டு. ம். இப்போ நான் வர்றதுக்கு அவர் வந்தாரு. எதுக்கு பார்த்தோம், நலன் அவரு எப்படி பேசுனீங்க. இருக்கீங்க? ஒரு நட்பு ரீதியா. அவ்வளோதான். ம். ஆனா அவருடைய கொள்கை என்பது வேறு, என்னுடைய கொள்கை என்பது வேறு. ம். அவருடைய கொள்கைக்கு நான் ஒத்துக்க முடியாது, என்னுடைய கொள்கைக்கு அவர் ஒத்துக்க முடியாது. ம். ஹாய் பாய்ன்னு சொல்றதோ, கை கொடுத்துக்கிறதோ, அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ம். உதாரணத்துக்கு ம். உதாரணத்துக்கு சொல்றேன். ம். புரியுதுங்களா? அதனால வந்து என்னை போன்ற நபர்களே பாஜகவினுடைய கைக்கூலின்றாங்க. ம். ஏன்னா திமுகவை எதிர்க்கிறாங்க. அதனால என்டிகே எதிர்த்தனால பாஜக வந்து பி டீம் சொல்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப இந்த ஆனா இடத்துல ம். திமுக வந்து ஒரு 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 கட்டமைச்சு இருக்காங்க. திமுகவை யார் யார் முஸ்லீம் எதிர்த்தனா பச்சை சங்கி, கிறிஸ்தவ எதிர்த்தனா வெள்ளை சங்கி, தலித் எதிர்த்தானா முழு சங்கி. புரியுதுங்களா உங்களுக்கு? யார் ஆனா சங்கி. சங்கி. ம். ஆனா முழு சங்கியே திமுக தான் என்னுடைய பார்வை. முழு சங்கியே திமுக தான். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ம். இருந்தாலும் என்ன பண்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு போறோம் அவ்வளவுதான். இல்ல இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. திமுக வந்து பாஜகவோட கள்ள தொடர்புன்னு. ஆக்சுவலா அது அந்த மாரி கிடையாது இல்லையா? ஆளுங்கட்சியோட ஒரு இணக்கமான ஒரு நட்புறவோட தானே இருக்காங்க. இல்லையா? அதே ஆளுங்கட்சியோட நட்புறவா அதிமுக இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அடிமைகள். சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு அதே வந்து நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமர் வந்தா வெள்ளக்குடவோட விமான நிலையத்திலிருந்து வரவேற்பு கூறுகிறீங்க. எந்த வகையில் நியாயம்? எதிர்க்கட்சி இருந்தா கோபேக் மோடின்னு சொன்னீங்க. இப்ப ஆளுங்கட்சி ஆன உடனே கம்பேக் மோடின்றீங்க. அப்போ இதுவும் ஒரு நட்பு ரீதியா தான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி இது நட்பு ரீதியா, அரசியல் ரீதியா எடுத்துக்க முடியும்? ஏன்னா அவர் நம்மளுடைய பாரத பிரதமர்ன்ற அந்த ஒரு நட்பு ரீதி அப்போ பெரிய நீங்க ஆட்சி இப்ப அப்போ நீங்க இவங்களது திமுக எதிர்க்கட்சி ஆட்சி தானே இப்ப அப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்க 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 மண்டையில மூளை இல்ல, சாணியா இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கு, ஒரு பிரதமர் வர்றாரு, மாநில அரசு அவரை வரவேற்பது கடமைன்னு. அதுக்கு ஏன் அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கப்படுத்தினீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? மத்திய அரசு கண்டிக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, தெலுங்கானால சந்திரசேகர் ராவ் ம், ம். பிரதமரை வரவேற்க போல. அது கெத்து இல்ல. பிரதமரை வரவேற்க வரவேற்க போல. போலாமா சந்திரசேகர். பாஜக தலைவர் வந்து சந்திரசேகரை எதிர்த்து ஏதோ அசிங்கமா பேசிட்டார் மேடையில. மேடையில இருந்து இறங்கணும்னா கைது பண்ணி உள்ள போட்டார். அண்ணாமலை வந்து எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா முதல்வரை பத்தியும், துணை முதல்வரை பத்தியும் இதுலயும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன வழக்கு போடுறது கூட உங்களால முடியல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு ம். அண்ணாமலைக்கு தம்பி வா பக்கத்துல நில்லுன்றீங்க. அது ஒரு கட்சி தலைவரா இன்வைட் பண்ணிருக்காங்க இல்லையா? எல்லா கட்சியும் தானே இன்வைட் பண்ணாங்க. அது மாதிரி அவரும் ஒரு கட்சி தலைவரா நீங்க தான் பாஜகவோட தமிழ்நாட்டு கட்சி. பாசிசம் என்றால் திமுகவுக்கு வந்து அவ்வளோ வெறுப்பு வரும்னு சொன்னவங்க. நீ ஏன் பாசிச சித்தாந்தத்தினுடைய ஒரு தலைவரை கூப்பிட்டீங்கன்ற? ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர்களையே கூப்பிடலையே? காங்கிரஸை கூப்பிடல, விடுதலை சிறுத்தையை கூப்பிடல, இஸ்லாமிய அமைப்புகளை கூப்பிடல. சரி, மத்திய அமைச்சர் வந்தாரு. அது மத்திய அமைச்சர் அவரு கரெக்ட். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களே கூப்பிடலையே. அப்ப என்ன என்ன விதமான அரசியல் நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு போறீங்க? அதாவது பகையோட நட்பா பார்க்கணுன்ற மாரி அந்த ஒரு கான்செப்ட் இருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்படி இருக்குது இல்லைல்ல? மத்தவன் செஞ்சா அத எப்படி சொல்லுவாங்கல்ல, உனக்கு மருமக வந்தா ரத்தம் மருமக உடைச்சா மண்பானை. மருமக உடைச்சா பொன் குடம், மாமியார் உடைச்சா மண் குடம்னுவாங்கல்ல. அந்த மாதிரி கதையா? அப்ப அந்த மாதிரி கதையா இருந்தா அது அரசியலுக்கு ஏற்புடையது இல்லைல்ல. அது அறம் சார்ந்த அரசியலும் இல்லைல்ல.